25 வருஷமா ஒரு தன்னிறைவடையாத ஒரு தெளிவான திட்டம் இல்ல. பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு உண்டான சைனாவை எடுத்துங்க, குடிசை தொழில் மாதிரி பண்றான். எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி 4 பேர் உட்காந்துக்குவோம், செல்போனை ஒரு நாளைக்கு 500 செல்போனை உற்பத்தி பண்ணுவான், ஒரு குடும்பம் லட்ச லட்சமா சம்பாதிக்கும். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு எல்லாம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்து எதுவுமே செய்ய வேணாம், அமைதியா இருங்க. வெளியில இருந்து 200 ரூபாய் கூலிக்கு 1 கோடி பேர் உள்ள வந்திருக்கான். வட மாநிலத்துக்காரன் 1 கோடி பேர் உள்ள பூந்து நம்ம உரிமையை பறிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருத்தனுக்கு 300 ரூபாய் கணக்கு போடுங்க. 1 கோடி பேத்துக்கு தினசரி வருவாய் எங்க போகுது? அண்டை மாநிலங்களுக்கு. இங்க இருந்து நம்ம உற்பத்தி வெளியில போகுது. நம்ம இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்ல, சரியான திட்டங்கள் இல்லை. இவர்கள் பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல ஒரே ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. என்ன தெரியுங்களா? ஒரு 500 1000. அது எதுக்கு தெரியுங்களா? எங்க கிட்ட கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, உங்ககிட்ட செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, 5 ஆண்டு காலத்தை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன், இந்த ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கங்க. இதுதாங்க இவங்க கிட்ட திட்டம். அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் எப்படி வாழ வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை கிடையாது. அது போன்ற தலைவனுக்கு வாக்களிப்பது கிடையாது. ஒரு வாக்கினுடைய வலிமை தெரியாது. விளைவே இன்றைக்கு ஏழ்மை நிலையில் இருக்கிறோம். காலை உணவுக்கு இயங்குகிறோம், 1000 ரூபாய்க்கு இயங்குகிறோம். வேதனை, வெக்கப்பட வேண்டும். எப்படிப்பட்ட ஆளுமைகள் வாழ்ந்த இந்த மண்ணு, குலக்கல்வி திட்டத்தை ஒழித்த காமராஜர் வாழ்ந்த இந்த மண்ணு இன்னும் 100 வருஷமா இந்த கல்வி முறையே மாத்தலங்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு.